ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பல மிஸ்டர் எஜுகேட்டட் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போறோம். இது முக்கியமானது 3 மார்க் கூட நம்ம சொல்லலாம். ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஐயோ, இந்த டெஃபினேஷன் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டெஃபினேஷன் தான் அந்த ஆன்சரு. ஆக்சுவலி 3 மார்க் கொஷின். அது முடிச்சுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா ஈஸியா சொல்லிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் தான். இது ஈஸியா கேட்டு போயிடுங்க. நத்திங் பட் இது ஒரு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். பேர்லயே இருக்கு ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னு. என்னவென்றால் ஒரு சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கும். இதுதான் அதோட கான்செப்டே. ஓகேவா? இப்போ நான் அது புக்ல கொடுத்துருவேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் இருங்க. இங்க வந்து இங்க கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. வேற கலர் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் தெரில நினைக்கிறேன். ம் இருங்க, ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இங்க கியூன்னு ஒரு சார்ஜ் இருக்கு. இது டிஸ்டன்ஸ் வந்து 6. டிஸ்டன்ஸ் வந்து 6. இப்போ வந்து இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆயிட்டு இருக்கு. ஏபிசிடி இந்த மாதிரி பாஸ் ஆயிட்டு அது மாதிரி பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க வந்து இந்த 2 டிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு இருக்கும். சரி, ஏல இருக்க போற இந்த சார்ஜும் பில இருக்க போற சார்ஜ் எந்த பாயிண்ட் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அது ஈக்குவலா தான் இருக்கும். அதனால ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்றாங்க. ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இஸ் a surface on which all the points are at same electric potential. இதுல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ஒரே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இதுதான் அவங்க சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட். அதுதான் இங்க பிளா 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 பிளா. அது வந்து அத ஒரு பாயிண்ட் சார்ஜ் உள்ள வைக்கிறாங்க. இவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அது சொல்ற இவ்வளவு பேர் கதையை எழுதி வச்சிருப்பாங்க. மொத்தப்படி வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது விஷயம், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை சுத்தி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஆகுது பாத்தீங்களா? இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, இது ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா? இது ஆக்சுவலி ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நீங்க கல்ல தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா அது வேவ்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் ஆகும்ல. அதான் 1 2 3 குறிப்பிட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து 1ல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏ நீங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இது பின்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன் இந்த லைன்ல. இப்போ இங்க இங்க இதுல எந்த லைன்ல நீங்க எடுத்து பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா தான் இருக்கும். இதுவே 1ல இருந்து ஒன்னு எடுத்துட்டு 2ல இருந்து ஒன்னு எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், வேற இட் வில் பி டிஃப்ரெண்ட். இங்க ஒரு பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும், அங்க ஒரு பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும். ஒரே சர்க்கிள்ல இருந்து எடுத்தீங்கன்னா நீங்க சேமா இருக்கும் அங்க. ஓகேவா? இப்போ இவ்வளவுதான் இது கான்செப்ட். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் பி அந்த டாட் வச்சு. இப்போ வந்து இது பாருங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒர்க்கை பத்தி சொல்றாங்க. W is equal to Q into VB minus ஐயோ W equal to Q into VB minus VA. இதுதான ஃபார்முலா. அதாவது என்ன சொல்றாங்கன்னா விபின்றது என்ன என்றால், இங்க இங்க வந்து விபினா இது, விஏனா இது, பொட்டன்ஷியல்னா இது. இப்போ வந்து ஒரே சர்க்கிள் இருந்தா சேம் பொட்டன்ஷியல் தானே. அப்போ இது 2னா அப்போ இதுவும் 2ஆ தான் இருக்கும். இங்க 3னா இதுவும் 3ஆ தான் இருக்கும். 4னா இங்கேயும் 4ஆ தான் இருக்கும். அப்போ இது கேன்சல். 4 - 4 = 0. அதுதான் அப்போ ஒர்க் தான் இருந்து எப்பவுமே 0வா தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து விஏ ஈக்குவல் டு விபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கும் ஒரே பொட்டன்ஷியல் இருந்தா அப்போ இதுக்கும் ஒரே பொட்டன்ஷியலா தான் இருக்கும். இஸ் சிம்பிள். அதே மாதிரி சொன்னல, இங்க வேவ் ஃபார்மேட்ல ஆயிட்டு போயிட்டே இருக்கும்னு. இதுக்கு எண்ட்லெஸ்ஸே கிடையாது, இருக்கு. இந்த சர்க்கிளா இருக்கிறது இந்த மாதிரி போய் 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 ஸ்ட்ரெயிட்டா மாறிடும். வெல், புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி சர்க்கிளா இருக்குல்ல, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டா மாறிடும். இது அப்படியே கடைஞ்சு போயிடும். இதுதான் அதோட எண்டா இருக்கும். சரி, செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இது எப்பவுமே வந்து நார்மலா தான் இருக்கும். நார்மல்னா பர்பெண்டிகுலர் பிளேன்ல தான் இருக்கும். ஒன்ஸ் இது வந்து பேரலா இருக்கு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இட்ஸ் நாட் பாசிபிளா தான் இருக்கும். ஏன்னா வந்து பர்பெண்டிகுலர் டு பிளேனா தான் இருக்கும். நம்ம எப்பல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். இது இந்த ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தும் சரி, டைபோல் மூமெண்ட்லயும் சரி. அப்பதான் காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 வந்து 0வா இருக்கும். மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் ஆகுது. காஸ் 90 ஈக்குவல் டு 0வா மாறும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இவ்வளவுதான். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது புரியலனா, ஈகோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னா என்னதுன்னா, ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஒரு சார்ஜ் இருந்தா அது ஈக்குவலா எல்லா ஸ்ப்ரெட் ஆகும்.
அதுல வந்து நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்ல இருந்து எந்த பாயிண்ட்ல எடுத்து வச்சீங்களோ ஒரே ஒரே இதுதான் காட்டும். ஒரே பொட்டன்ஷியல் தான் காட்டும். அதுவே அது போய்கிட்டே இருக்கு பட்சத்துல 1 2 3 இந்த மாதிரி லைன்ஸ்ல 1ல இருந்து 2ல ஒரு பாயிண்ட் வச்சீங்கன்னா அது வேற வேற பொட்டன்ஷியல தான் காட்டும். ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒழுங்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபார்முலா வச்சு W வந்து ஈக்குவல் டு இனிமேல் ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரே பொட்டன்ஷியல் இருக்கு. இதுவே இங்க ஏ இங்க ஒன்னு தான் ஏ 2 தான் பின்னு வச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் மாறும் இந்த ஃபார்முலா படி. Q is equal to VA, VB minus VAன்னு. இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டன்ஷியல் வந்து இனிமேல் நார்மல் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். பர்பெண்டிகுலர் பிளேனாக தான் இருக்கும். அப்போ தான் காஸ் 90 ஈக்குவல் டு 0 வரும். இது அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ பேரலாக இருந்தால் நாட் பாசிபிள் வரும். ஓகே கைஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.